ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷலாக 2 ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸுங்க. இதுக்கு நாம் கடாயில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு இதோடையே சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு நல்லா வறுபடணும், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபடணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா நாம் வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக ஆகிடும். நாம் வறுக்க வறுக்க நல்லா கலர் மாறி வரணுங்க. இந்த அளவுக்கு நாம் நல்ல கலர் மாதிரி வந்ததும் கொதிக்க வச்ச தண்ணியை 1/4 கப் இதில் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்து இலகி வரும். இப்போ நாம் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவை வச்சு பால்கேசரி எப்படி செய்ய போகிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க பால் மட்டுமே வச்சு செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நாம் 1/2 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டதும் இதை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். இப்போ நாம் அதே பாத்திரத்தில் 3 கப் அளவில் பாலை சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இதில் நாம் குங்குமப்பூ சேர்த்துடலாம். அரை கப் சர்க்கரை, நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம்.
இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி, இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து க்ரீமியாக வருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான பால் கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 பிரசாதம் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.